44வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏசப்பா, நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிரீஷியஸ். சொல்லுங்க, யூ ஆர் பிரீஷியஸ். அல்லேலூயா. நீங்கள் மதிப்புள்ளவர்கள். நீங்க யாரு? மிகவும் மதிப்புள்ளவர்கள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். என் பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. இந்த டிவிக்கு ஒரு மதிப்பு, இந்த போனுக்கு ஒரு மதிப்பு, ஸ்பீக்கருக்கு ஒரு மதிப்பு, இந்த கீபோர்டுக்கு ஒரு மதிப்பு, கோல்டுக்கு ஒரு மதிப்பு, டைமண்டுக்கு ஒரு மதிப்பு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு ஒரு மதிப்பு, இந்தியன் ருபீஸுக்கு ஒரு மதிப்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு இருக்கிறது. இந்த உலகம் நம்மை பார்க்கிற விதம், அரசியல் கட்சிகள்லாம் நம்மை எப்படி பார்க்கிறது? நம்மை ஒரு வாக்காளனாக பார்க்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்கு இருக்கு. இல்லைன்னா நம்மளெல்லாம் அரசியல்வாதிங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் வந்தா ஒரு வாக்குக்கு சரி, யாரும் வாங்காதீங்க, ரைட்டா? வாக்கு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. வியாபாரிக்கு நாமெல்லாம் யாரு? கஸ்டமர். வியாபாரிக்கு நாமெல்லாம் யாரு? ஒரு கஸ்டமர். புதுசா ஒரு கஸ்டமர் வந்தா, வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து, நகை கடைக்கெல்லாம் கூட்டு போனா ஒரு காஃபி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன செய்யறாங்க, கொடுத்து வரவேற்று ஒரு கஸ்டமர் என்ன செய்யறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. வியாபாரிகளுக்கு நாம ஒரு கஸ்டமர். ஹாஸ்பிட்டலுக்கு நாமெல்லாம் யாரு? பேஷண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு நாமெல்லாம் யாரு? ஆமா, பாக்கெட்ல இருக்கிறத வெயிட்ட வச்சுதான் ட்ரீட்மெண்ட். எடுத்துட்டு போனீங்கன்னா ஸ்கேன் எடுங்க, என்ன எடுங்க, எல்லா டெஸ்ட் எடுங்க, மொத்தமா கட்டிட்டு பில்லை கட்டிட்டு போங்க, இல்லையா? நாமெல்லாம் ஒரு பேஷண்ட். எல்ஐசிக்கு நாமெல்லாம் யாரு? ஒரு பாலிசிதாரர். நாமெல்லாம் யாரு? ஒரு பாலிசி. அதான் ஏஜென்ட். நம்ம பின்னாலே என்ன செய்வாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நடிகர்களுக்கு நாமெல்லாம் யாரு? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரசிகர்கள். நாமெல்லாம் யாரு? ரசிகர்கள். சரி, இந்த உலகத்துல நமக்குரிய எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கு. உண்மையாலுமே மதிப்பு இல்லாதது யாருன்னா தெரியுமா? நாம தான். நமக்கு மட்டும்தான் இல்ல, என்ன இல்ல, மதிப்புகள். நம்முடைய பதவிக்கு மதிப்பு இருக்கு, நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு மதிப்பு இருக்கு, நாம வேலை செய்யற ஒரு பொசிஷனுக்கு என்ன இருக்கு, மதிப்பு இருக்கு, நம்ம படித்த படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நம்ம கலருக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நாம போடுற நகைகளுக்கு மதிப்பு இருக்கு, கற்ற புடவைக்கு மதிப்பு இருக்கு. ஆனா மதிப்பே இல்லாதது யார் தெரியுமா? நாம தான். அல்லேலூயா. மனுஷனுக்கு மட்டும் மதிப்பே கிடையாது. மனுஷனுக்கு மட்டும். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா உங்களை மதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாருமே என்ன செய்யப்பட்டாங்க, மதிக்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே கர்த்தர் மதிக்கிறது இல்லை, நம்மளை மட்டும்தான் மதிக்கிறார். நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு மரியாதை கிடையாது, நம்ம செய்யற வேலைக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அல்லது நம்ம
பதவிக்கு மதிப்பு தேவன் கொடுக்கிறது இல்ல, நம்முடைய சொத்துக்கு மதிப்பு தேவன் கொடுக்கிறது இல்ல, நமக்கு மட்டுமே தேவன் மதிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில நாம மதிப்புக்குரியவர்கள். அல்லேலூயா. ஒரு வேல்யூபிள் பர்சன். தேவனுடைய பார்வையில நாம யாரு? அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், சொந்த வீடு இல்லாம போனாலும், அல்லேலூயா, உயர்ந்த பதவியில் இல்லைன்னாலும், படிக்கலன்னாலும், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் போடலனாலும், சைக்கிள் கூட இல்லைன்னாலும், கர்த்தர் நம்மை மதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மதிக்கிறார், நம்மை மட்டுமே மதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நமது உண்மையான மதிப்பு உலகத்தினால் அல்ல, தேவனிடத்திலிருந்தே வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய உண்மையான மதிப்பு உலகத்தினால் அல்ல, தேவனிடத்திலிருந்தே வருகிறது. Our value comes not from the world but from the God. Hallelujah. நம்முடைய மதிப்பு இந்த உலகம் நம்ம எப்படி மதிக்குதுங்கிறது நம்முடைய உண்மையான மதிப்பு கிடையாது. தேவன் எப்படி நம்மை மதிக்கிறாருங்கிறது தான் உண்மையான மதிப்பு. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற அழகு நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பதவி நாளைக்கு இருக்காது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற வீடு இன்னும் ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன்ல வேற யாரோ அந்த வீட்டில் இருப்பாங்க. வேற யாரோ அந்த வீட்டில். ஒரு 30 வருஷம் ஆகுது எங்க ஊரை விட்டு நான் வந்து, 30-35 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போனா புதுசா யாராவது இருக்கிறாங்க, புதுசா யாராவது இருக்கிறாங்க, இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால இந்த உலகத்தினால வருகிற மதிப்பு உண்மையான மதிப்பு கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கிற மதிப்பு தான் உண்மையான மதிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை மதிக்கிறார், தேவன் நமக்கு வேல்யூ கொடுக்கிறார். இந்த 3 விஷயத்தை பார்க்கிறேன். எப்படின்னா, 1, தேவன் நம்மை மதிக்கிறபடினால நாம் அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை மதித்தபடினாலதான், தேவன் நமக்கு வேல்யூ கொடுத்தபடினாலதான் நாம் அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். கர்த்தர் நம்ம உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரு? ஆதியாகமம் 1:27 வாசிங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எப்படி சிருஷ்டித்தாரு? தம்முடைய சாயலாக. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? தன்னை போலவே உருவாக்கினார். அல்லேலூயா. எப்படி உருவாக்கினாரு? தன்னை போலவே. தேவன் எப்படி மனுஷனை உருவாக்கணும்? தன்னை போலவே உருவாக்கினார். அவருடைய இமேஜ், தம்முடைய சாயலாகவே அவரை நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தார். தேவ சாயல் எப்படிப்பட்டது? தேவன் நித்தியமானவர். தேவன், நீங்க நானும் நித்தியமானவங்க தான். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உடையவர். நீங்களும் நானும் அதிகாரம் உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் தேவன் நம்ம கையில கொடுத்தார். ஆண்டவர் நம்மை அப்படிதான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. மனுஷன் என்ன சொல்றா? அவனை யாருடைய சாயல் சொல்றான்? குரங்கு சாயல். என்ன சாயல்? குரங்கு சாயல் சொல்றான். குரங்கு சாயல். மற்ற அனிமலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம தேவ சாயல், மற்றதுலாம் இல்ல
தேவ சாயல் இல்லை. எவ்வளோ பெரிய யானையா இருந்தாலும் டைனோசரா இருந்தாலும் அவைகள் தேவ சாயல் இல்லை. நாம் மட்டும்தான் தேவனுடைய சாயல். டைனோசர் நித்தியமானதெல்லாம் கிடையாது. டைனோசர்லாம் இப்ப எங்க பாக்குறோமா என்ன? நித்தியமானதெல்லாம் கிடையாது. அதுல ரொம்ப பரிசுத்தமானதா, சகல அதிகாரமும் இருக்கா? ஒரே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு யானை என்ன செய்யறான்? அடக்கிறான் மனுஷன். அடி முட்டி போடுது. ஒரு வளையத்துக்குள்ள நுழையுது. சிங்கம் என்ன செய்யுது? இந்த பக்கம் குதிக்குது, அந்த பக்கம் குதிக்குது, ஸ்டூல் மேல ஏறி உட்காருது. மனுஷனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு பாருங்க. ஒரே ஸ்டிக்க வச்சு என்ன செய்யறான்? ரூல் பண்றான் எல்லாத்தையும். ஆனா மிருகம் எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் மனுஷனுக்கு முன்பாக அது அடங்கிதான் போகுது. அல்லேலூயா. என்ன அவைகள்லாம் தேவ சாயலா சிருஷ்டிக்கப்படல. அல்லேலூயா. நமக்கு தான் ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம். மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது மண்ணில இருந்து உருவாக்கி அவனுக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தை என்ன செய்தாரு? ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. தேவன் அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால நாம எப்படிப்பட்டவங்க? தேவன் நம்மை மதிக்கிறார். தேவன் நம்மை மதிக்கிறார். வாசிங்க சங்கீதம் 139 13 14 வாசிங்க. சங்கீதம் 139. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினீர், என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை மதிச்சார். அல்லேலூயா. எப்ப மதிச்சாரு? நம்ம சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு வேல்யூ கொடுத்தார். அதனால்தான் அதிசயமான சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அற்புத படைப்பு. அல்லேலூயா. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நீ அற்புத படைப்பு. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அதிசய பிறவி. நீங்களும் நானும் யாரு? அதிசய பிறவி, அதிசய அற்புத படைப்பு. ஆண்டவர் எவ்வளவு அருமையான படைப்பாக நம்மை வைத்திருக்கிறார் தெரியுமா? எல்லா கிரியேஷன்லயும் நாம தான் கிரவுன். நம்ம தான் என்னது? ஆண்டவர் எல்லா படைப்பை விட நம்மை படைத்ததுதான் அதிசயம். என் உள்ளிந்திரியங்களை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? அறிந்திருக்க. அதாவது என்னுடைய இன்டர்னல் பார்ட் எல்லாமே கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு அவயங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஹார்ட், கிட்னி, லிவர், லங்ஸ், ஒவ்வொரு நரம்பு, ஒவ்வொரு செல்லு, எவ்வளவு அற்புதமான படைப்பு அது. அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம காப்பாற்றி இருக்கிறார். அங்கேயே கர்த்தர் நம்ம பாதுகாத்திருக்கிறார். நாம பிறக்கிறதுக்கு முன்பாகவே வயிற்றில் இருக்கும் போது என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மள பாதுகாத்திருக்கிறார். வயிற்றில் இருக்கும் போதே குழந்தை வெளியில நடக்கிறதெல்லாம் கேட்குமா? என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்குமா? அதனால கர்ப்பமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. உள்ள ஏதாவது கேட்டுட்டு இருக்கும் போது வயிற்றுல இருக்கும் போதே கேட்குமா? பாட்டுலாம் போட்டா பாட்டுலாம் கேட்குமா? சினிமா பாட்டு போட்டா சினிமா பாட்டு உள்ள கேட்டுட்டு இருக்கோம். அதனால உள்ள கர்த்தர் எவ்வளவு அழகா கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் தெரியுமா? நம்மை பாதுகாத்திருக்கிறார். உள்ள வயிற்றுக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவரே நம்மை காத்திருக்கிறார். அங்கேயே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழகா உருவாகி வளர்ந்து நம்ம பிறக்கிற வரைக்கும் அந்த கர்ப்ப பையில கர்த்தருடைய கரம் நம்ம என்ன செய்தது? காத்து கொண்டது. அல்லேலூயா.
ஏன்னா நாம மதிப்புள்ளவர்கள். அல்லேலூயா. நாம யாரு? வேல்யூ. நமக்கு வேல்யூ கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாருமே மதிக்கிறது இல்ல பாஸ்டர். டோன்ட் வரி, கர்த்தர் உங்களை மதிக்கிறார். அல்லேலூயா. யார் மதிச்சாலும் மதிக்கிறா, கர்த்தரே மதிக்கிறாரு உங்களை. கர்த்தரே நமக்கு வேல்யூ கொடுக்கிறாரு. கர்த்தரே அவருடைய சாயலா சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம எப்படி இருந்தாலும் நாம அவருடைய சாயல் தான். அல்லேலூயா. ஒல்லியா இருந்தாலும் அவருடைய சாயல் தான், 100 கிலோ இருந்தாலும் அவருடைய சாயல் தான் நம்ம. அல்லேலூயா. அதனால நம்ம அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டோம். யாரும் நம்ம அற்பமா என்னாலும் அதை பத்தி கவலையே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜாதியை வச்சு நமக்கு மரியாதை கிடையாது. நம்ம படிப்பை வச்சுதான் கர்த்தர் நம்மளை மதிக்கல. நம்முடைய உடைகளையும் வஸ்திரங்களையும் நகைகளையும் வைத்து கர்த்தர் மதிக்கல. நம்மை கர்த்தர் மதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை, அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மை காப்பாற்றினார். ஒரு அற்புத படைப்பு. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் வாசிக்க 15-16. ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய புஸ்தகத்துல நம்மை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? எழுதி வச்சு. என்ன கலரு, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, என்ன நம்முடைய லைஃப்ல என்ன பர்பஸ், எல்லாமே கர்த்தர் ஒரு எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நாம ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அற்புத படைப்பு மட்டும் இல்ல, நம்முடைய படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய படைப்புக்கு ஒரு நோக்கம், நம்முடைய லைஃப், ஹோல் லைஃபுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க எந்த வயசா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் ஒரு அற்புதமான அழகான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 29:11 எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவனுடைய மனதுதான் அந்த புக்கு. தேவனுடைய மனதுலாம் அந்த புக்கு. அந்த மைண்ட்ல நாம இருந்தோம். அந்த மைண்ட்ல நாம இருந்தோம். அதுல ஒரு சின்ன புக்கை எடுத்து நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே அந்த புக்கு இருக்கு. இந்த புக்கு எங்க இருக்கு? அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து நமக்குள்ள வச்சிருக்க. அது எங்க இருக்கு? நம்முடைய டிஎன்ஏல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய டிஎன்ஏ இருக்குல்ல, நம்முடைய செல்லு, அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏ. அது அந்த டிஎன்ஏல அது பல பேஜஸ் உள்ள ஒரு புக்கு தான். அது லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நம்ம குறித்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. நம்முடைய ஹேர் எப்படி இருக்கும்? நம்முடைய ஹேர் எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருக்குமா, கருப்பா இருக்குமா, அல்லது ஒரு மாதிரி கலர்ல இருக்குமா? எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. டிஎன்ஏல எல்லாம் கோடிங் எழுதி அதுல வச்சிருக்கிறார் கர்த்தர். சமீபத்தில் டாக்டர், நோபல் பரிசு பெற்ற ஒரு டாக்டர், இப்ப சமீபத்தில் ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு காலத்துல வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியல, இந்த மூக்கு ஏன் இங்க வருது, பின்னால் வரக்கூடாதா மூக்கு? கால் எப்படி எல்லாருக்கும் கீழே வருது? தலையில 2 கால் இருக்க கூடாது? ஏன் இப்படி பறக்க மாட்டாங்க குழந்தைங்க? அந்த டிஎன்ஏல அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகி போய் எந்த இடத்துல மூக்கு வரணுமோ, எந்த இடத்துல காது வரணுமோ, எந்த இடத்துல கண்ணு வரணுமோ அந்த இடத்துல கரெக்டா போய் டிஎன்ஏ படி
உட்காருது. அல்லேலூயா. அங்க மல்டிப்ளை ஆகுது. அதுக்குதான் டாக்டரேட் ஒரு இது ஒரு டாக்டருக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. கர்த்தர் எவ்வளவு டிசைன் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த டிசைன் சும்மா இல்ல, கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். நம்முடைய லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா வேஸ்டா பிறக்கல. நாம இந்த வீட்டுல பிறந்தாலும் அந்த வீட்டுல கர்த்தர் நம்மள பிறந்ததுக்கு ஒரு கர்த்தர் பர்பஸோட தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த கலர்ல பிறந்திருக்கிறோம்னா கர்த்தர் அந்த கலர்ல ஒரு டிசைன் பண்ணி கர்த்தர் நம்மள அந்த கலர்ல உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம ஆணா பிறந்தோம் பெண்ணா பிறந்தோம் எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி காட் ஒரு பர்பஸோட நல்ல நோக்கத்தோட கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம பிறந்த தேசத்துல, நாம பிறந்த குடும்பத்துல, நாம இருக்கிற சபையில நமக்கு ஒரு நல்ல நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அற்புத படைப்பு மட்டும் இல்ல, ஒரு நோக்கத்தோடையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால நாம மதிப்புள்ளவர்கள். அல்லேலூயா. நாம யாரு? மதிப்புக்குரியவர்கள். மூணாவது அடுத்த வசனத்தை வாசிங்க. 10, 11 வாசி. 10, 16, 17. சார் 17, 18. தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், எவ்வளவு அதிகம், என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. நான் விழிக்கும் பொழுது இன்னும் உம் மண்டையிலே. அல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு ஒரு மார்வலஸ் வண்டர்ஃபுல் கிரியேஷன் பர்பஸோட கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கம்ப்ளீட் கிரியேஷன். நம்ம ஒரு முழுமையாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். முழுமையானா நம்முடைய லைஃப்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்படிதான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சரி. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா முடிப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே அதன் காலத்துல அதன் நேர்த்தியா செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். நடக்க வேண்டியது நடத்தலாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட. இந்த செல்போனை உண்டாக்குனவர் கூட இருக்கிறாரு. அது உண்டாக்கி வித்துட்டாரு இல்ல. இந்த சேரை உண்டாக்குனவன் கூடயா இருக்கா? இல்ல. ஆனா நம்மளை உண்டாக்குனவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு எப்ப தேவையோ ஆலோசனை கொடுத்து நமக்கு என்ன எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவார். அல்லேலூயா. யாரும் குறையே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்களா? குறையே கிடையாது. கம்ப்ளீட். உங்க லைஃப் கம்ப்ளீட். அல்லேலூயா. ஒரு கம்ப்ளீட் மேன். யார சொல்லுவாங்க கம்ப்ளீட் மேன்? ரேமான் போடுறவன், பேண்ட் போடுறவன கம்ப்ளீட் மேன் சொல்லுவான். அவன் அட்வர்டைஸ்மெண்ட். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் கம்ப்ளீட். அல்லேலூயா. முழுசா கர்த்தர் நம்மளை உண்டாக்கி. அதனால நாம மதிப்புள்ளவர்கள். நாம யாரு? மதிப்புள்ளவர்கள். நாம ரொம்ப மதிக்கத்தக்கவங்க. கர்த்தர் நம்மை மதிக்கிறார். ஐயோ நானு படிக்கலையா? படிக்கல என்னப்ப? அல்லேலூயா. ஐயோ நான் அழகா இல்லையே? இல்லைன்னா என்ன? கர்த்தர் நம்மளை கம்ப்ளீட்டா உண்டாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், என்ன கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள அற்புத படைப்பு. எவ்வளவு அழகா. நாம மட்டும் ஒரு குரங்கா படைச்சிருந்தா என்ன இருக்கும்? குரங்கா படைச்சிருந்தா, நம்மள ஒரு நாயா படைச்சிருந்தா இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? அது எங்கேயாவது ஓடிக்கிட்டு கிடக்கும் எங்கேயாவது. ஆனா அப்படி உண்டாக்கப்பட்டவங்களும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை எந்த படைப்புல சேர்க்கிறது? ஆலயத்துக்கு வராம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை எந்த படைப்புல சேர்க்கிறது? அல்லேலூயா. அப்போ நம்மளை வந்து ஆண்டவர் மதிச்சிருக்கிறதால தான் மனுஷனா படைச்சிருக்கிறார். நம்மளை மதிச்சிருக்கிறதால தான் மனுஷனா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா.
சில பேர் இந்த நேரத்துல மதிப்புலாம் நம்ம தேடிட்டு இருக்கல. கர்த்தரை நம்ம மதிச்சதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை உண்டாக்கினவர் நம்மோடு. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒன்னும் அவர் கைமீறி போகாது, கைமீறி ஒன்னும் போகாது. எல்லாம் அவருடைய பார்வைக்குள்ளதான் இருக்கு. அதனால நாம மதிப்புள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நாம மதிப்புள்ளவர்கள், நாம் விலையேற பெற்றவர்கள். தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்த்தபடினாலதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த விலை ரொம்ப பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த விலை ரொம்ப பெருசு. ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய விலை தான் அதனுடைய மதிப்பை காண்பிக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பவுன்? எவ்வளோ? 60,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்ல? 60,000 வந்துருச்சு. நம்மகிட்ட எது அதிகமா விலை உயர்ந்ததோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு பாதுகாப்பும் அதிகமா கொடுப்போம். ஒரு 1/2 கிராம் இருந்தாலும் அதை என்ன செய்வோம்? பீரோவில் திறந்து அது உள்ள ஒரு டப்பா இருக்கும், அதுக்குள்ள போய் என்ன செய்யறது? கையை விட்டு அது உள்ள ஒரு டப்பாவில் வச்சு அதை சேஃபா பாதுகாத்து அந்த சாவியெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அல்லேலூயா. அது இல்லைன்னா அது வேலையே இருக்காது. பாக்கெட்ல பர்ஸ் இருந்தா, பர்ஸ்ல பணம் இருந்தா தான் அந்த பர்ஸுக்கே வேல்யூ. இல்லைன்னா இந்த பர்ஸ்ல என்னது இருக்கிறதே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. எவனாலும் அடிச்சுட்டு போனாலும் போட்டு வெறும் பர்ஸ் தானே. பாக்கெட்ல பணம் இருந்தாலும் அந்த பர்ஸுக்கே மரியாதை. அதனுடைய விலை தான் ஒவ்வொன்றும், அதனுடைய விலை, மதிப்பு அதுதான் காட்டுது. நமக்கு கர்த்தர் ஒரு விலையை கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 18-19 வாசிங்க. 1 பேதுரு 1:18-19. ஒன்னு பேதுரு 1:18-19. வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய, அல்லேலூயா, வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்காமல், அல்லேலூயா, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்காம குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுத்த விலை மதிப்பு. அல்லேலூயா. அப்ப நாம எவ்வளவு காஸ்ட்லி. அல்லேலூயா. நாம எவ்வளவு காஸ்ட்லி. கர்த்தர் நமக்கு கொடுத்த விலை பெருசு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்குடையவர்களாகி, அல்லேலூயா, நீங்களும் நானும் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நான் யாருக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீங்க விலைக்கு வாங்கப்பட்டபடினால, நீங்க ரொம்ப காஸ்ட்லியானபடினால என்ன செய்யுங்க? தேவனுடையவர்களாகி, நீங்க யாருக்கு சொந்தம் கிடையாது. நமக்கு நாம சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு பக்கத்துல இருக்கு? தேவனுக்கு சொந்தமானவங்க. யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமானவங்க. அப்ப தேவனுடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா.
அப்போ இந்த சரீரம் இந்த ஆவி யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தமான. இது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இப்ப விலையேறப்பட்ட நீங்க, காஸ்ட்லியான நீங்க, இனி உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாம தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுடையவர்களாகி. அப்போ காஸ்ட்லியை கர்த்தர் விலைக்கு வாங்கிட்டாரு. இனிமேல் நீங்க ரொம்ப மதிப்புள்ளவங்க. ஆனா இனிமேல் மதிப்புள்ளவங்க எப்படி இருக்கணும்? மதிப்புள்ளவங்க எப்படி இருக்கணும்? இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது தேவனாலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரம் யாருக்கு என்னவா இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இந்த இடத்துல யாரு? இந்த 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 வீட்டுக்குள்ள யாரு வாசம் பண்றா? இந்த இந்த சரீரம். இந்த சரீரம் யாரு? தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல ஒருத்தன் குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். ஒருத்தன் எதிர் வீட்டுல இருந்து என்ன செய்யறான்? சாக்கடை அள்ளிட்டு போட்டு போறான், குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். இங்க வந்து ஒருத்தர் 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க உட்காந்து. நாம என்ன செய்வோம்? ஐயோ, இது தேவனுடைய ஆலயம். இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? அசுத்தமான காரியத்தை செய்யக்கூடாது. தேவன் வாசம் பண்றாருன்னு சொல்றோம்ல. அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலெல்லாம் கர்த்தர் வாசம் பண்ணல, கர்த்தர் நமக்குள்ளதான் வாசம் பண்றார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் காத்து கொள்ளுன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாசம் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்துல 2 கண் இருக்கு, இந்த ஆலயத்துக்கு 2 கை இருக்கு, இந்த ஆலயத்துக்கு என்ன இருக்கு? நல்ல காது இருக்கு. இந்த கண்ணு வழியா கண்டதை உள்ள ஆலயத்தை போட்டு அனுப்பக்கூடாது. ஆலயத்துக்குள்ள இங்க சினிமா படம் பார்த்துக்கிட்டு தான் எப்படி இருக்கும்? இந்த ஆலயத்துக்குள்ள டான்ஸ் பார்த்துக்கிட்டு தான் எப்படி இருக்கும்? அதே போல இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நுழையக்கூடாது. அல்லேலூயா. இந்த கண்ணுக்குள்ள நுழையக்கூடாது, அசுத்தம். இந்த காதுக்குள்ள அசுத்தம் நுழையக்கூடாது. இந்த வாய் கண்டதை வாந்தி எடுக்கக்கூடாது. இது கர்த்தருடைய வாய். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? கண்டதை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா? என்ன தேவன் விலைக்கு வாங்கியிருக்க. நான் சொல்ல, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. 1 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:15. கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? வேசின் அவயங்களாக்கலாமா? அல்லேலூயா. இந்த வாய் யார் வாய்? கிறிஸ்துவின் வாய். அல்லேலூயா. இதுல இருந்து கெட்ட வார்த்தை பேசலாமா? இந்த கண்ணு கிறிஸ்துவின் கண்ணு. கண்டதை பார்க்கலாமா? கண்டதை குடிக்கலாமா? இந்த ஆலயம், இந்த சரீரத்துல தேவையில்லாததெல்லாம் உள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கெடுத்தா அவனை நானு. தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அல்லேலூயா. வாசிங்க 19 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் ஆலயமா இருக்கிறது என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த சரீரத்தினால வேசித்தனம் பண்ணக்கூடாது. இந்த சரீரத்தினால என்ன செய்யக்கூடாது? இந்த சரீரத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுடைய ஆலயமா இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கு. இத லிவிங் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருக்கு என்ன செய்யப்படுறது? பலி கொடுப்பதற்கு அதை என்ன செய்யணும்? ஒதுக்குவாங்க, வேறு பிரிச்சுடுவாங்க. வேறு பிரிச்சு இது தேவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. அதே போல லிவிங் சாக்ரிஃபைஸ் நாமெல்லாம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தினால என்ன செய்ய மாட்டேன்? கெட்ட வார்த்தை ஒன்று பேச மாட்டேன். என் கண்கள் தேவனுடைய கண்கள். இந்த கண்களினால அசுத்தங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? என் மூளையில தேவனுடைய வசனம் தான் இருக்கணும். கண்டது ஓடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய போன்ல என்ன ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? சினிமா பாட்டு இருக்கு. நான் யார் ஸ்டேட்டஸையும் பார்க்க மாட்டேன். ஷர்மிளா தான் சொல்லுவா, இவங்க சினிமா பாட்டு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன இப்ப நீங்களா ஸ்டேட்டஸ் வச்சு நீங்களா கேட்குறீங்க? எவனோ கேட்க போறான், அதுக்கு நேரத்துக்கு நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் கேட்டது இன்னொருத்தனை வேற கெடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு வைக்கிறது. அப்புறம் என்ன பண்றது? இது ரொம்ப கெட்ட வார்த்தை வாயில புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை வாயில புறப்படக்கூடாது. வாந்தி வரக்கூடாது. உள்ள இருக்கிறதெல்லாம் வாந்தி எடுக்கக்கூடாது. மனசுல இருக்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தையா வாந்தி வாயில வரக்கூடாது. கெட்ட சிந்தைகள் அப்படியே கற்பனையிலேயே போயிட்டு இருக்கிறது. நைட்ல போர்வையை போத்திக்கிட்டு கண்டதெல்லாம் என்னது? கண்டது ஓடும் மனசுல. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நினைவுகள் எல்லாமே தூய்மையா இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். ஏன்னா நமக்கு நாம சொந்தம் கிடையாது, நாம கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6 12 13. பாவம் ஆளாதிருப்பதாக உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் அல்லேலூயா. இந்த அவயம் ஒரு காலத்துல பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அநீதியின் ஆயுதங்களா இருந்தது. அல்லேலூயா. எத்தனையோ பேரை வார்த்தையினாலே கொல்றோம். வார்த்தையினால என்ன செய்தோம்? காயப்படுத்தணும், விட்டு வார்த்தையினாலே கீழ்ச்சி எரிஞ்சோம். எவ்வளவு பேரை திட்டி வேதனைப்படுத்தணும். அநீதியின் ஆயுதமா இருந்தது. இப்போ இந்த நாவு எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணும்? எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணும்? நீதிக்குரிய ஆயுதங்களா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் நாவு இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை தேற்றுவதற்கு, மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, கர்த்தரை பற்றி சொல்றதுக்கு இந்த அவயத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல இதை நாம எப்படிலாம் பயன்படுத்தணுமோ இப்போ இதை அப்படியே மாத்தி நம்ம பயன்படுத்தணும். நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அதை நாம பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. வேல்யூபிள் பீப்புள் இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய வேல்யூவை நம்ம எப்படி பார்ப்போம்? ஒருத்தவங்களுடைய வேல்யூவை அவங்களுடைய செயல்கள், அவங்களுக்கு உள்ள இருக்கிற எண்ணங்கள் இல்ல, அப்படிதானே நம்ம ஒருத்தவங்களை வேல்யூ பண்ணுவோம். ஜெம்மான நல்ல ஜெம் பீப்புள்
நல்ல அவங்க வந்து மெச்சூர்ட் பீப்புள். அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய சிந்தைகள். அது போல நாமெல்லாம் வந்து வேல்யூபிள் பீப்புள். அற்பத்தனமான காரியத்தில் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம வந்து நம்முடைய ஸ்டேட்டஸே மாறி போச்சு. நம்முடைய ஸ்டேட்டஸே இப்பெல்லாம் நாம யாருக்கு சொந்தமானவங்களாயிட்டோம்? தேவனுக்கு சொந்தமானவங்களாயிட்டோம். நம்முடைய ஸ்டேட்டஸ் பழசு இல்லை. நம்மெல்லாம் புதிய மனுஷனாகி இப்போ அவருக்கு சொந்தமானவங்களாயிட்டோம். அவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்முடைய அவயங்கள், இந்த சரீரத்தை நம்ம அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடாம, பாவத்துக்கு ஒப்பிடாம நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மை மதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மதிக்கிறார். அல்லேலூயா. எப்பா மனுஷனாயா அவன்கிட்ட போனா என்ன வார்த்தை, கெட்ட வார்த்தை வரும். ஐயோ 10 நிமிஷம் பேசினா என்ன வந்துடும் அப்படின்னா மதிப்பு இருக்காதுல்ல. நம்முடைய மதிப்பு நம்முடைய செயல்கள்ல தான் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழறத பொறுத்து தான் நம்முடைய மதிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, நம்முடைய மதிப்பு, நாம மதிப்பு மிக்கவர்கள். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்மை மதிப்பு மிக்கவர்கள் சொல்லுது. அல்லேலூயா. நாம மதிப்பு மிக்கவர்கள், நாம வேல்யூபிள் பர்சன். ஏன்னா நமக்கு தேவன் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவன் கொடுத்த பொறுப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய மதிப்பை காண்பிக்கிறது. கர்த்தர் நம்மை மதிச்சதுனால நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. சீக்கிரமா வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நாம யாரு? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளல, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சூஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எத்தனையோ பேர்ல கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டு ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. அப்ப நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாம மதிப்பு மிக்கவர்கள் என்று எண்ணி கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எல்லாரையும், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அறிவாளி, படிச்சவங்க, அவங்களெல்லாம் தேவன் தெரிந்தெடுக்கல. அல்லேலூயா. உங்களை என்னையும் தேவன் தெரிந்தெடுத்து இந்த விலையேற பெற்ற மதிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அவங்களதான் எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4 சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. எப்ப தெரிந்து கொண்டாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டு அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சுவீகார புத்திரரா ஆக்கியிருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன ஆக்கியிருக்கிறாரு? நம்ம எல்லாம் அடாப்டட் சைல்டு. யார் வீட்டில் அடாப்டட் ஆயிட்டோம்? தேவனுடைய வீட்டில். அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம நிலைமையே ஹையர் லெவலுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. முன்னாடி பிசாசுகிட்ட இருந்தோம், இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அல்லேலூயா. அடிமைகளாயிருந்தோம், இப்ப சுயாதீனவர்கள் ஆயிட்டோம். முந்தி இருளில் கிடந்தோம், அசுத்தத்துல இருந்தோம்,
இப்ப ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. கழுவி கொண்டாந்து கர்த்தர் வச்சிருக்கிறார். நாயை கழுவி நடுவுட்டில் வச்சாலும் சரி, அது போல திரும்பவும் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார், அறுவர் வீட்டில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு மதிச்சிருக்கிறார், நம்மளை மதிச்சு கர்த்தர் சுவிகார புத்திரர்களாக, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக, அவருடைய ஐஸ்வர்யத்துக்குரியவர்களாக அவர் கர்த்தர் நம்மை கனம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. சொல்லுங்க, ராஜரீக, ராயல் பிரிஸ்ட்ஹுட். ராயல் பிரிஸ்ட்ஹுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிஸ்ட்னா யாரு? ஆசாரியர்கள். பிரிஸ்ட்னா யாரு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆசாரியர்கள் இருப்பாங்க, அதுக்கு மேல யாரு? பிரதான ஆசாரியர் இருப்பாங்க. அல்லேலூயா. அவருடைய வேலை என்னது? தேவனுக்கு பலி செலுத்துதல். தேவனுக்கு போய் பலி செலுத்துதல். மனுஷன் தேவன்கிட்ட போய் பலி செலுத்துறது. தேவன் வார்த்தையை வாங்கிட்டு வந்து மனுஷனுக்கு சொல்லுது. ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய கிங்டம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்குல்ல, கிங்டம் ஆஃப் காட், அங்க இருந்து இந்த பூமியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா, காடனுடைய ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க. அல்லேலூயா. ராஜா வீட்டுல அரசாளுறவங்க. நம்ம இந்த உலகத்துல என்ன வச்சிருக்கிறாரு? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கிங்டம்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னது? பிரதிநிதி. பிரதிநிதியா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிரதிநிதி, ஒவ்வொரு நாட்டுக்கும் அம்பாசிடர் இருப்பாங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் அம்பாசிடர். நம்ம நாட்டினுடைய சார்பா என்ன செய்வாங்க? அங்க போய் பிரதிநிதியா அங்க இருப்பாங்க. அதே போல கிங்டம்னுடைய பிரதிநிதியா இந்த பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நாட்டு அம்பாசிடர் அமெரிக்காவில் இருப்பாரு, பாகிஸ்தான்ல இருப்பாங்க, இந்தோனேஷியாவில் இருப்பாங்க, ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க, எல்லா நாட்டிலும் இருப்பாங்க. அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? நாம தான் கொடுக்குறோம். நாம தான் சம்பளம் கொடுக்குறோம். அவரு சம்பளத்தை வாங்கிட்டு நேரா போய் என்ன பண்றாரு? நல்லா அங்க ஹோட்டல்ல பார்ல போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு, வீட்டில் போய் படுத்து தூங்கிக்கிட்டு, ஊர் சுத்திக்கிட்டு, கோல்ஃப் விளையாண்டுக்கிட்டு, ஜாலியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். இங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவார்? அவரை, இங்கவா, உன்னை நான் எதுக்கு அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓடிப்போ, ஜெயிலுக்கு அனுப்புனேன், கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யல. அல்லேலூயா. பரலோகம் நம்மளை ரெப்ரசன்டேட்டிவா அந்த உலகத்துல வச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்க போய் அவன்கிட்ட இயேசுவை காண்பிக்காம, தேவன் நமக்கு கொடுத்தத செய்யாம இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வா, உனக்கு எதுக்கு பைக் கொடுத்த? சீக்கிரமா போகிறதுக்கு தானே பைக் கொடுத்தேன். சர்ச்சைக்கு நீ எப்போ போற? நீ பைக் கிடையாது, போ, உனக்கு பைக் கிடையாது, ஓடிப்போ, புடிங்கிட்டு விட்டுற. உனக்கு எதுக்கு வேலை கொடுத்தேன்? நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தரை துதிக்க தானே வேலை கொடுத்தேன். எத்தனை பேர் வேலை இல்லாததில்ல? உனக்கு வேலை கொடுத்தல்ல. எது கொடுத்த வேலை? வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவன் ஆத்தும ஆதாயம் பண்ணும்ல. வேலையை சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா கர்த்தரை துதிச்சு ஜெபம் பண்ணும்ல. செய்தியா? வேலை கிடையாது, போ. கொடுத்தவர் புடுங்குவாரு. கொடுத்தவர் என்ன பண்ணுவாரு? புடுங்குவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கவும் செய்வாரு, புடுங்கவும் செய்வார். ஆராதனைக்கு போக மாட்டேன் நீ, நல்லா சரீர சுகம் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து நல்லா தின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? கையை எங்கே வைக்கணுமோ வச்சிடுவேன். கையை எங்கே வைக்கணுமோ வச்சிடுவேன். வச்சாருன்னா அப்புறமா ஐயோ அம்மா 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 அப்பா அம்மா எல்லாம் அதுக்கு பிறகு சர்ச்சில் ஊந்து கிடக்கிறதுக்கு ஒழுங்கா வர வேண்டிய நேரத்திலே வந்துடணும். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ராயல் பிரிஸ்ட்ஹுட். அல்லேலூயா. அடுத்தது என்னது? ஹோலி நேஷன். அடுத்தது என்னது? வாசிங்க, தமிழ் வாசிங்க. பரிசுத்த ஜாதி. என்னது? ஹோலி நேஷன். ஹோலி நேஷன். நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு ஹோலி நேஷன் தேசமா வச்சிருக்காரு. அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் ஒரு சட்டம் போட்டாரு. என்ன சட்டம் போட்டார் தெரியுமா? அந்த அமெரிக்கன் சிட்டிசன் அங்க வந்து குழந்தை போய் பிறந்துருச்சுன்னா, பிறந்த குழந்தை அமெரிக்காவில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுன்னா அது அமெரிக்கன் சிட்டிசன் கொடுத்துருவாங்க, அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுவாங்க. அதனால தான் இங்க இருந்து போற நேரத்தில் அங்க கர்ப்பமாகி குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன பண்ணிடுறது? அமெரிக்கன் சிட்டிசன் வாங்குறது. இதுக்காகவே போயிட்டு இருந்தாங்க ஜனங்கள். இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டார், அப்படிலாம் சிட்டிசன்லாம் தர முடியாது, அவங்க பேரண்ட்ஸுங்க யாராவது ஒருத்தவங்க என்ன இருக்கணும், அமெரிக்க குடியுரிமை உள்ளவங்களா இருக்கணும், இல்லைன்னா கிரீன் கார்டாவது வச்சிருக்கணும், அப்படின்றவங்களுக்கு தான் குடியுரிமை தரப்படும் அப்படின்னு சட்டம் போட்டார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் என்ன செய்ய முடியாது, வந்தாங்க சிட்டிசன்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டார். இந்த அமெரிக்கன் சிட்டிசன்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்ச நாள் தான், எவ்வளோ நாள் உசுரோடு இருக்கிறோமோ அவ்வளோ நாள் தான் அந்த அமெரிக்கன் சிட்டிசன் தான். செத்த பிறகு என்ன அமெரிக்கன் சிட்டிசன்? எல்லாம் அடியில் ஒரே மண்ணு தான், அடியில் ஒரே மண்ணு தான். இங்கே இருக்கிற மண்ணு தான் அமெரிக்காவிலையும் இருக்கு. ஆமாம், ஆப்பிரிக்காவிலையும் அதே மண்ணு தான் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் கர்த்தர் பரலோக சிட்டிசன் ஆகியிருக்கு. அல்லேலூயா. சிட்டிசன் ஆஃப் ஹெவன். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? நிரந்தர குடியிருப்பு. அல்லேலூயா. நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்தில் கர்த்தர் ஹோலி நேஷன்ல கர்த்தர் நம்மளெல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மெல்லாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்புள்ளவர்கள். மதிப்புள்ளவங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சாலும் மரியாதை, கொடுத்த வேலையை செய்யலன்னா அவங்களுக்கு மரியாதை கிடையாது, புடுங்கப்படும். எல்லாம் கொடுத்ததெல்லாம் பிடுங்கிடப்படும், கொடுத்ததெல்லாம் பிடுங்கப்படும். ஒரு பொறுப்பு அரசியல்வாதிகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு பொறுப்பை ஒழுங்காக செய்யலைன்னா பிடிக்கிட்டுறாங்க. நீ இந்த ஏரியாவில் ஒரு மாவட்ட செயலாளர்னா என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக செயல்படலையா தூக்கிட்டு வேற ஆளை போட்டுறான். கர்த்தர் நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சில வேலைகளை கொடுத்துருக்கிறார், ஒழுங்காக செய்யணும். அதை வேலையை கொடுத்தா வேலையை ஒழுங்காக செய்யுங்க, ஊழியத்தை கொடுக்குற நேரத்தில் ஊழியத்தை ஒழுங்காக செய்யுங்க. கர்த்தர் நமக்கு எது என்னத்தை எப்பப்போ கொடுத்துருக்காரோ அதெல்லாம் சரியாக கர்த்தருக்கு பயந்து நாம் பயன்படுத்தினா நாம தான் மதிப்புள்ளவங்க. அல்லேலூயா. அந்த மதிப்பு நமக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த மதிப்பு நமக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் வேல்யூபிள் பர்சன். அல்லேலூயா. என்ன அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறாரு. விலையேற பெற்றவங்களா கர்த்தர் பார்த்துருக்கிறதுனால நம்மை நாம மதிப்புள்ளவங்க. அல்லேலூயா. நம்ம கொடுத்த பொறுப்பு இருக்க அது நம்ம மதிப்புள்ளவங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. நான் படித்து முடிச்சுட்டு காலத்தில் ஒசூரில் டைட்டான் கம்பெனி இருக்கும், வாட்சி கம்பெனியில். அந்த டைட்டன் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை அந்த ஊரில். என்ன நல்ல சம்பளம் அங்கே. நான் இருந்த காலத்தில் நல்ல சம்பளம் கொடுக்குற கம்பெனி எதுன்னா டைட்டன் வாட்சியில். டைட்டன் வாட்சி கம்பெனியில் வேலை செய்கிறான்னாலே எந்த கடைக்கு போனாலும் என்ன செய்வான், உடனே கடன் கொடுப்பான், உடனே கடன் கொடுப்பான். ஏன்னா டைட்டன் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அவனுக்கு உடனே எல்லாம் வீடு கொடுப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, வீடு கொடுப்பாங்க. என்ன ஒழுங்கா வாடகை கொடுத்துருவாரு, ஒழுங்கா வாடகை கொடுத்துருவாரு. இவர் டைட்டன் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இவருக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி மரியாதை இருக்கும். அது போல பரலோக குடியிருப்புனால நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் மதிக்காம இருக்கலாம், கர்த்தர் நம்மளை மதிக்கல. நமக்கு எல்லாம் என்ன கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கலாம், ஆதார் கார்டு கூட இல்லாமல் இருக்கலாம், கிரெடிட் கார்டு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக கார்டு இல்லாமல் இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துருக்கிற கார்டை ஜாக்கிரதையாக வச்சுங்க. அல்லேலூயா. அதை பிடுங்காம கர்த்தர் பார்த்துக்கும்படி வச்சுங்க. அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. விலையேற பெற்ற அல்லேலூயா
தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கைகளை உயர்த்தி எல்லா கத்தரை பாடி உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் மகிமை உமக்கன்றோ. நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. எல்லா கைகளை உயர்த்தி இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே விலையேற பெற்றவர்களாக, எங்களை மதிப்புள்ளவர்களாக, கர்த்தாவே உம்முடைய சாயலா எங்களை சிருஷ்டித்தீரப்பா. இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டேன். உன்னதமான ஊழியத்துக்கு என்று எங்களை பேரு பிரித்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதற்கு உரியவர்களாக, அதற்கு பாத்திரவான்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களை ஆசீர்வதி. இந்த வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கு, படிச்சுட்டு வாங்க. வாலி பிள்ளைகளாம் அப்படி இங்க வந்து உட்காருங்க. வாலி பிள்ளைகளாம் உட்காருங்க. டேவிட்லாம் வந்து உட்காருங்க. வா பிரித்தோக்கியா வா. உன் பேர் என்ன தம்பி? வாங்க போயிடாத.